வாங்க வாங்க வணக்கம். அக்கா வா சக்தி. எப்படி இருக்கீங்க? வாங்க தம்பி. நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர்க்கா. போதுமா? வாங்க உள்ள போலாம். வாங்க. வணக்கண்ணே. வா சக்தி. ஹேய், என்னடி கல்யாணத்தை வீட்லயே வச்சிட்டீங்களா? ஆமா சக்தி, அவருக்கு கிராமத்து வீட்ல கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதான் இப்படி ஒரு செட்டப். ஓ, இதுவும் நல்லதா இருக்கு. கங்க்ராட்ஸ். யாருமா இவங்க? இது சக்தி, என் பொண்ணு கூட படிச்சவ. இது இவ புருஷன் வெற்றி. ஆமாங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தம்பி என்ன வேலை பாக்குறீங்க? அது வந்து இவரு ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாரு. பிசினஸ் மாதிரியா? இந்த கிராமத்துல என்ன தம்பி அப்படி ஒரு பிசினஸ்? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அட தம்பி இருங்கப்பா, சொல்லிட்டு போங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வெற்றி, நீ வெளியில போய் எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இரு, நான் வந்துடுறேன். சரி சக்தி. சம்மந்தி எப்பவும் இப்படித்தான், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. ஐயோ பரவாயில்லம்மா. வீட்ல ஒரு ஏசி கூட மாட்ட மாட்டேன்றீங்க, நாங்க எப்படிமா இங்க இருக்கிறது? சம்மந்தி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஏமா நேர்த்து ஒழுகுது, சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறீங்களே. என் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்தை வீட்டுல நடத்துறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ரிசப்ஷன் எல்லாமே உங்க செலவுதாம்மா. நல்லா பிரம்மாண்டமா நடக்கணும். ஆனா இருங்க, இந்த பிச்சைக்காரத்தனமா நடந்துச்சுன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிட்டேன். ஏண்டா, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா? ஒரு என்னம்மா பிச்சைக்கார நீ? வீட்டு பொண்ணையா பாப்ப? என்ன கர்மம் முடிச்ச லவ்வோ? ஏமா என்ன சொன்னீங்க? பிச்சைக்கார குடும்பமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் நீங்க ஏதோ பெரிய ஆளுங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி, நான் தான் உன்னை வெளியில பேசிட்டு ஏய் இருக்கேன் சக்தி, சொன்னல. இல்ல சக்தி, நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஹலோ, இது எங்க குடும்ப விஷயம். நாங்க எது வேணாலும் பேசிட்டு போவோம். நீங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க தம்பி. நீங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவீங்க, நான் சம்மந்தி, பாத்துட்டு இருக்கணுமா? நான் பேசுறேன், பேசாத. இருங்க. தம்பி ஒரு அம்மா நிமிஷம் வாங்க. இல்லம்மா, இவரு பாட்டு வாங்க வெளியில தம்பி, போ, வெற்றி. வாங்க. சாரிடி, என் மாமனார் எப்பவும் இப்படிதான் பேசுவாரு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடி. வாங்க. வணக்கம் தம்பி. சம்மந்தி இப்படித்தான், நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. எப்படியாச்சும் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அம்மா, நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா அவரு உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு, அதுவும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி. ஒரு சம்பந்தி மாதிரியா பேசுறாரு? எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நல்லா புரியுதுப்பா, எல்லாம் எங்க நேரம். என் பொண்ணு இந்த பையனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பையனும் ரொம்ப நல்ல மாதிரி தான். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் நாங்க பொறுத்துட்டு இருக்கோம். அதனாலதான்ப்பா சொல்றேன், எதுவும் பிரச்சனை பண்ணிடாதப்பா. நான் எதுவும் பிரச்சனை பண்ணலாமா? நான் உங்க சார்பா தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு எப்படி நிம்மதியா வாழ்வாங்க, கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சம்மந்தி என்ன பேசினாலும் நீ காதுல போட்டுக்காதப்பா. ப்ளீஸ்ப்பா, சொன்னா கேளுப்பா. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சொல்றேன். என்னால ஒரு பிரச்சனையும் வராது, போதுமா? ரொம்ப நன்றிப்பா. அம்மா, என்னம்மா வெற்றி ஏதாவது சத்தம் போட்டானா? சேச்சே, நான் சொன்ன உடனே எந்த பிரச்சனையும் என்னால வராதுன்னு உன் புருஷன் சொல்லிட்டாரு. தம்பி ரொம்ப நல்ல மாதிரி தான். என்ன கொஞ்சம் முன்கோபம், மத்தபடி தங்கமான பையன். சரிம்மா, நீ வா. தம்பி தம்பி உள்ள வாப்பா. ஒரு நிமிஷம் உள்ள வாப்பா. என்னப்பா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? உள்ள வாப்பா. இல்லண்ணே, பரவாயில்ல. அட வாப்பா. அட வாப்பா, வந்து உட்காரு. வா வா வா. ஐயோ, இவங்க வேற ஆசையை காட்டுறாங்களே. வா தம்பி. இதோ வரேன். அப்படியே உட்காரு. வாங்க தம்பி, வா உட்காரு. உட்காருங்க. அப்படி உட்காரு உட்காரு. உட்காரு. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க ரங்கநாயகி அம்மா புள்ள தானே? ஆமாண்ணே. ஏப்பா, ஒரு ரவுண்டு போடுப்பா. இல்ல பரவாயில்லண்ணே. அட என்ன தம்பி, நீங்க கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நாக்க நினைக்காம போலாமா? ஐயோ அண்ணே, அண்ணே
இல்லண்ணே வைஃப் கூட வந்திருக்காங்கண்ணே. அட நாங்க என்ன ஒய்ஃப் இல்லாமல வந்திருக்கோம், ஒய்ஃபை கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல சாப்பிடுங்க பகல்ல சும்மா அடிங்க தம்பி. சொல்லுங்க. ஐயோ இல்லண்ணே வாங்க பகல்ல நான் இருங்க. குடிக்கிறதே இல்ல. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தம்பி என்ன நீங்க பகல ராத்திரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டெய்லியுமா அடிக்கிறோம்? சரி ஊத்துறேன் பாருங்க. ஊத்துனே. சாப்பிடுங்க. அண்ணா என்ன போதுண்ணே இருங்க தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துறேன். போதுமா? எடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். Cheers. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தம்பி சீட்டு விளையாடுறீங்களா? இல்ல பரவாயில்ல நீங்க விளையாடுங்க. அண்ணே ஓடுங்க கடை ஓடுங்க. இவ வேற இந்த வெற்றி எங்க போனா போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். தம்பி என்ன வேலை பாக்குறீங்க? இந்த கிராமத்துல என்ன தம்பி அப்படி ஒரு பிசினஸ்? ஏய் யாரியா அவன்? சம்பந்தமே இல்லாம மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். ஆமா அவன்லாம் ஒரு ஆளா? தம்பி யார சொல்றீங்க? யோ அதான் வெளிய வெள்ளையும் சொல்லியமா ஒருத்தன் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கானே அவனைத்தான். யார சொல்றீங்கன்னு புரியலையே. ஓ நிக்கிறானே இந்த ஆள் தான். ஏய் இவர் என் அண்ணையா? எங்க அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம். ஐயோ உன் கையால போய் தெரியாம சரக்கு வாங்கி குடிச்சிட்டேனே. இப்ப என்னையும் பிச்சைக்காரன்னு சொல்லுவானே. ஏய் நீ ஓவரா பேசுறடா. என்னோட தராதரம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இந்த வாடா போடான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன் பல்லகள் எல்லாம் உடைச்சிருவேன். சரியா? என்ன எனக்கு பதில் பேச தெரியாது நினைச்சியா? தம்பி எதுக்கு தேவலாம் பேசிக்கிட்டு? தம்பி வாங்க வாங்க தம்பி. கூட்டி போங்க. வாங்க வெளிய கூட்டி போங்க. வாங்க தம்பி. வா தம்பி வா அப்படி வா அப்படி. கல்யாண வீட்ல வந்து தண்ணி வச்சிருக்கா பாத்தியா? வெற்றி என்னாச்சு வெற்றி? குடிச்சிருக்கியா? ஆமா நீ குடிச்சேன். ஏன் குடிச்சேன்? தோ நிக்கிறானே இந்த ஆள் தான். உன் ஃப்ரெண்டோட குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு சொல்றான். வர கோவத்துக்கு இதை எடுத்து அப்படியே. வெற்றி வெற்றி தம்பி நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, விட்டுருங்க தம்பி, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க எதுக்கு நாளுக்கு பயப்படுறீங்க? என்ன பொண்ணை பத்தா இவங்களுக்கு எல்லாம் அடிமையா நாம? வெற்றி நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. தம்பி ஏதோ போதையில உளறிட்டு இருக்கு. என்னம்மா நீங்க ஒரு ரவுடி பையில எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஏய் ஆமாண்டா நான் ரவுடி தான். என்னடா பண்ணுவ? வெற்றி இங்க இருக்க போலாம். நாம எதுக்கு போணும்? நாம எதுக்கு போணும்? அம்மா நீ இப்ப எதுக்கு பயப்படுற? என்ன செஞ்சிருவான் இவன்? டேய் என்னடா பண்ணுவ? வெற்றி வேண்டாம் வெற்றி. இன்னொரு வார்த்தை பேசணும்னு வெச்சுக்க நடக்கிறதே வேற. அப்படியா? நீ நவுரு. வெற்றி வேண்டாம் வெற்றி. அடிப்பியா? அடடா. அடடா அடிச்சிருவடா. யாரு தெரியாம பேசுறா? சார் இந்த கல்யாண வீட்டுல ஒரே பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். தண்ணியை போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். கேட்டா எல்லாரும் அடிக்க வராங்க சார். ஒரே கலவரமா இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார். சாவடிச்சிருவேன் இன்னொரு வாட்டி கத்துனேனா? ஏய் வச்சிரேன் சார். விடுங்க. ஏன் வெற்றி இப்படி பண்ற? ஏய் நான் என்னடி பண்ணேன்? சரி என் மேல தப்பு இருக்கா என்ன? கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவன் இந்த குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இவன் பையன் தானே கிராமத்துல கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா. இவன் இப்ப அதுதானே சொன்னா. உன் ஃப்ரெண்டு வீட்டு குத்த சொன்னா அது நியாயமா? அதை தட்டி கேட்டா அது தப்பு இல்ல? தப்பு யார் மேலடி? சொல்லி போ. தப்பு யார் மேல இருக்கிறது முக்கியம் இல்ல வெற்றி. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்ங்கிறது தான் முக்கியம். அப்படி எல்லாம் நான் நடந்துக்க முடியாது சக்தி. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். தப்புனா தப்பு தானே? யார் போலீஸ்க்கு போன் பண்ணது? ஏய்
யாருங்க இங்க வரட்டும் phone வரட்டும் பண்ணது? போலீஸ்காரங்க பயமா என்ன வாங்க சார் தோ இங்க வெள்ளையும் சொல்லியமா நிக்கிறான்ல அவன் பையனை வச்சு இந்த குடும்பத்தையே மிரட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பாக்குறான். முதல்ல அவனையும் அவன் புள்ளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? அம்மா சும்மா இரு சக்தி. இன்னும் நான் பாத்துட்டு இருந்தேனா என் பொண்ணோட வாழ்க்கையில போயிடும். முதல்ல இவனை கூட்டிட்டு வெளியே போமா. ஐயா தப்பெல்லாம் இவன் மேலதான். எங்க சம்பந்தி ஒண்ணுமே சொல்லல. இவன் தான் ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசாக்கிட்டான். எங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி யாரும் கல்யாணம் பண்ணல. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. சார் நான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இவன் அடிச்சு கொல்ல பார்த்தான். அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஏய் தம்பி தம்பி இந்த வீட்டை விட்டு எப்படி தாண்டற நானும் பாக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுப்பாராமே கம்ப்ளைண்ட். சக்தி சாவடிச்சிருவேன். வந்துட்டான் பெருசா சொல்றதுக்கு. ஆளை மூஞ்சி பாரு. புரி ஏய் ஏடா ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ற? எது பாத்தியா? நீ அவங்களோட சேர்ந்து நான் ரவுடித்தனம் பண்றேன்னு சொல்ற பாத்தியா? ஆமா எது ரவுடித்தனம்? தப்பு பண்ணா தட்டி கேக்குறது ரவுடித்தனம். நல்லா இருக்குடி. நீ போதையில இருக்கடா. ஏய் நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா எங்க அந்த போலீஸ்? யோ போலீஸ் இங்க வா. சக்தி போயிரு. இங்க வா. உன் பேர் என்ன? என்னது? முதல்ல குமார். வாங்கயா வாங்க. ஊர்ல நடக்கிற கொலை கொள்ளைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போக மாட்டாரு துரை. இந்த மாதிரி சப்ப மேட்டருக்கு வந்துருங்க. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிடுறாருல போ. வாங்கம்மா. வெற்றி ஏம்மா நீ மீனாட்சி அம்மாவோட பொண்ணு தானே? ஆமா சார். அம்மா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இவனை உள்ள தட்டுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுமா. இல்ல வேண்டான்னு பாக்குறேன். என்ன உனக்கு தெரியாதுமா, ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணப்ப பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்கிட்ட தான் வந்துச்சு. நான் தான் உங்க வீட்டில் வந்து விசாரிச்சேன். மா ஐஏஎஸ் படிச்சு கலெக்ட் ஆக வேண்டிய பொண்ணுமா நீ. எப்படிமா இவனை போய் கட்டிக்கிட்ட? இல்ல சார், இவன் ரொம்ப நல்லவன். என்னம்மா நீ கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் நிக்கிற அளவுக்கு சண்டை போடுறான், இவனை போய் நல்லவன்ற? ஏதோ அந்த அம்மா சட்டுன்னு பேசி மன்னிப்பு கேட்டதுனால அந்த கல்யாணம் நடக்க போகுது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். நீ கலெக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஆள் கூடலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம்மா. நாளைக்கு வெரிஃபிகேஷன் அது இதுன்னு வந்தா இதையும் சேர்த்துதாம்மா பார்ப்பாங்க. என் புருஷன் எப்படி இருந்தா என்ன, நான் தான் கலெக்ட் ஆக போறேன்னு பேச முடியாதுமா. புருஷன் ரவுடியா இருந்துகிட்டு கொண்டாட்டி கலெக்ட் ஆகுறதெல்லாம் சினிமாவில் தாம்மா நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்காது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. ஒன்னு இவனை கண்டிச்சு வை, இல்ல உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு. சார், வெற்றி மாதிரி ஒருத்தனை உங்களால பார்க்க முடியாது சார். பிச்சைக்காரத்தனமான்னு கல்யாணத்துல அவரு சொன்னதுனாலதான் அவன் ஹர்ட் ஆயிட்டான். எப்பவும் வெற்றி இப்படிதான் சார். அடுத்தவங்களுக்கு ஒரு அநியாயம்னா அவனால தாங்கிக்கவே முடியாது. என்னவோமா உன் வாழ்க்கையில அக்கறை உள்ளவனா சொல்றேன். இவன் ரொம்ப நல்ல மாதிரினா இவனை திருத்த பாரு. இப்படி போற இடத்துல எல்லாம் அசிங்கப்பட்டு நின்னுகிட்டு நீ ஒரு நாள் கலெக்ட் ஆக முடியாது. உங்க அம்மாவோட கனவு நீ கலெக்ட் ஆகுறது. அதுக்காகவாவது நான் சொல்றதை பத்தி கொஞ்சம் யோசிமா. நான் வர்றேம்மா. என்ன சொல்றான் அந்த முதல்ல குமாரு? இது இன்னொருத்தவங்க வீடுடா, நடக்கிறது அவங்க வீட்டு கல்யாணம். டேய், நீ என்ன பிரச்சனை பண்ற? ஏய், நான் என்னடி பிரச்சனை பண்ணேன்? நீ எதுக்கு வந்து இங்க குடிச்ச? நான் எங்க குடிச்சேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஊத்தி கொடுத்தான். அவன் ஊத்தி கொடுத்தா நீ உடனே குடிச்சிருவியா? நான் எவ்வளவோ வேணாம் தான் சொன்னேன், அவனுக்கு தான் கம்பல் பண்ணி ஊத்தி கொடுத்தானுங்க. வெற்றி, இப்படி எல்லா இடத்துலயும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? இது நல்லதுக்கு இல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கே பிரச்சனையா வந்துரும்டா. சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க? டேய், உன்னால கல்யாணமே நின்னு இருக்கோம்டா. நல்லதுதானே? அவங்க வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு வாழ்ந்து என்ன பண்ண போகுது? ஏய், சரி கத்தாத. இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? டேய், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே குடிக்காத. டேய், இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாதடா. சரி பண்ணல,
இந்த மாதிரி 100 தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல. சரிடி, இனிமே நான் யாரையும் அடிக்கல, எங்கேயும் குடிக்கவும் போல, சரியா? நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா இந்த ஊருக்கு தெரியாது. எனக்காக கொஞ்சம் மாத்தி. சக்தி, அம்மா, ஆக்சுவலி இவன் பண்ணது எல்லாமே உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான். அது தப்பாயிடுச்சுமா, ரொம்ப சாரி. பரவாயில்லம்மா. தம்பி, எல்லார் முன்னாடியும் கோபமா பேச வேண்டியதா போச்சு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா. இல்ல பரவாயில்ல. நான் அப்படி பேசலனா அந்த ஆளு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரோன்னு பயத்துல தான் பேசிட்டேன்ப்பா. எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. சக்தி, முதல்ல தம்பியை கூட்டிட்டு கிளம்பு. முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். இன்னொரு நாள் நம்ம நேர்ல பேசிக்கலாமா? அம்மா, கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து சொல்லுங்க. நான் வந்து முதல்ல நிப்பேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. போங்க. வெற்றி, கல்யாணத்துல நடந்த எதையும் நீ அம்மா கிட்ட சொல்லாத. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் எதுவும் சொல்லல, நீ சொல்லாம இருந்தா சரி. அம்மா, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து தீருங்கிறது விதி இல்லைம்மா. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அதை உடனே சரி செய்யுங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? உங்க 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னம்மா, என்னாச்சு? திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, அது வந்து நான் பொதுவாதாம்மா கேட்டேன். நான் ஒருத்தி வந்ததும் வராததுமா உங்ககிட்ட இப்படி கேக்குறேன் பாரு. இருங்க, உங்க 2 பேருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அம்மா, ஒரு நிமிஷம் இருமா. ஏன் திடீர்னு இப்படி கேட்ட? அது பெரும் பிரச்சனையா மாறி அவங்க பிரிஞ்சு கூட எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஆமா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு. சரிங்க தம்பி. ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? நீயே பாரு. என்னன்னு பாரு. வாவ், அடுத்த ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குமா? இன்னும் 1 மாசத்துல எக்ஸாம் இருக்காம். கடவுளே. ஏமா சக்தி, இந்த தடவை நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவல? கலெக்டர் ஆகி காட்டிடுவல? மா, அதுல என்னமா சந்தேகம்? போன தடவை தான் புஷ்பா பண்ண சதியால போச்சு. இந்த தடவை சக்தி அக்கா விடவே மாட்டா. கண்டிப்பா ஜெயிச்சிடுவா. சக்தி, ஒரு நிமிஷம் வாமா. நீங்களும் வாங்க. கடவுளே. தொட்டு கும்பிட்டுக்கோமா. அம்மா, என் பொண்ண நீதாமா பாத்துக்கணும். சக்தி, போன தடவை கை கேட்டினது வாய் கேட்டல. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. தம்பி, சக்தி கலெக்டராக நீங்க தான் அவ கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணணும். அம்மா, நீங்க இத சொல்லணுமா? இல்ல அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நான் பாத்துக்கிறேம்மா. தம்பி, ஏன் மாப்பிள்ள உதவி செஞ்சு என் பொண்ணு கலெக்டர் ஆனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கவலையே படாதீங்கம்மா. சக்தியை கலெக்டர் ஆக்குறது என்னோட பொறுப்பு. சக்தி, உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். ஏமா இதே திரும்ப திரும்ப சொல்ற? பொதுவா சொன்னேன்டி. அதான் ஏமா? அம்மா பொதுவா சொன்னேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா சொன்னா சரின்னு எடுத்துக்கோயேங்கா.
சரிம்மா, எங்க 2 பேர்த்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்கா போலாம், வா போலாம். ஏன் அம்மா அப்படி சொல்றாங்க? ஒருவேளை கல்யாண மண்டபத்தில் நடந்த பிரச்சனை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு சான்ஸே இல்லையே. ஏய், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஆ, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னடி, குடிக்க கூடாது, இந்த அடிதடிக்கெல்லாம் போக கூடாது, அவ்வளவுதானே? இனிமே பாரு, காந்தி கிடைத்தது ஸ்ட்ரைட்டா இந்த வெற்றி தான். என் வாழ்க்கையில இனிமே இந்த அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. ஒரே அஹிம்சை தான். ஏய், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய், நானும் சீரியஸா தாண்டி சொல்றேன். எல்லாம் ஏய் துர்கா, ஆ, நில்லு. எங்க கிளம்பிட்டீங்க? மார்க்கெட்டுக்கு. இங்க நாங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்? நாங்களும் வரோம். ஜீப் சும்மா தானே இருக்கு, ஜாலியா ரவுண்டு போயிட்டு வருவோம். வாங்க வாங்க. போலாம். கடவுளே, என் பொண்ணுங்க எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் சாமி.